திண்டுக்கல் தலப்பாக்கட்டி விசஸ் சேலம் பிரியாணி ரெண்டுலேயுமே சிக்கன் பிரியாணி வாங்கி வந்திருக்கேன். ஸோ இதில் ப்ரைஸ், டேஸ்ட், குவான்டிட்டியில் எது பெஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் சேலம் பிரியாணி 270 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் பிரியாணி தான் நமக்கு அஃபோர்டபுள். அண்ட் குவாலிட்டியில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி வந்துட்டு நல்லா ஒரு பாக்ஸில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேலம் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா நோட் புக்கு கவர் போகிற அந்த ப்ரௌன் கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், பிகாஸ் 270 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வெயிட்ல எது பெஸ்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட்ல சேலம் பிரியாணி பார்த்துருவோம். ஸோ சேலம் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா 533 கிராம் இருக்கு. அண்ட் அடுத்து தலப்பாக்கட்டி பிரியாணி 523 கிராம் இருக்கு. ஸோ வெயிட் வைஸ் வந்துட்டு சேலம் பிரியாணி தான் என்ன. ஸோ டேஸ்ட்ல எது பெஸ்ட்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலம் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரெண்டுமே செட்டிலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சேலம் பிரியாணியில் நெய் ஊற்றிருப்பாங்க போல, லைட்டாக ஸ்மெல் வருது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாகவே தான் இருக்குது.